ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நேற்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாவேகாவுடன் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடந்தது. விஜய் கலந்து கொண்டு அதில் பேசியிருக்கிறாரு. வழக்கம் போல இந்த கூட்டத்திலையும் பல அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாணவன் உயிரிழந்திருப்பான் ஆக்சிடென்டால. பல தள்ளுமுள்ளுகள், கேட்டை உடைச்சிட்டு ஏறுறது, தாண்டி ஓடுறது, பெண்களை மிதிச்சுட்டு ஆண்கள் ஓடுறாங்க, இப்படி பல விதமான இது பார்க்க முடியுது. ஒரு ஸ்டாம்பேடு ஏற்பட்டுருமோ அப்படின்ற அச்சத்தை ஊட்டுற அளவுக்கு தான் ஃபுட்டேஜஸ் தொலைக்காட்சிகளில் வந்தது. ஏன் இந்த நிலைமை தாவேகா கூட்டத்தில் சரியாக மாட்டுது? அதை பற்றி நான் நினைக்கிறேன். இல்ல, தொடர்ந்து இதை ஊக்கப்படுத்துறாங்க. விஜய் வராரு, விஜய் வந்தாலே பாருங்க எவ்வளவு கிரௌடு வருது, விஜய் ஒரு கிரௌடு புல்லர், இதெல்லாம் ஆர்கானிக்கா இந்த கிரௌடு வந்துட்டு இருக்குது அப்படின்ற தோற்றத்தை தொடர்ச்சியாக கரூர் ஸ்டாம்பேட்ல இதே தானங்க நடந்துச்சு. திரும்ப திரும்ப இது நிகழ்ந்துட்டு இருக்குது. ஏன்னா இதனுடைய இப்ப ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய ரூட் நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஜான் ஆரோக்கியசாமி அவங்க ரூட்டு, இந்த ஐடி விங்கு, ஆமா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் அவங்க வல்கர் வாரியர்ஸ். இந்த வல்கர் வாரியர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு ஒரு இல்லாத ஒன்ன கட்டமைச்சு உருவாக்குறாங்க. பாருங்க, எங்க தளபதி வந்தாலே அவ்வளவுதான். இப்ப இங்க தோழர் நல்லக்கண்ணோட டி நகர்ல அவருடைய இறப்புக்கு விஜய் வந்தாருல்ல, என்ன அப்படியே கிரௌடு ஃபுல்லாயிருச்சா? அங்க விஜயால வர முடியலையா? இது திட்டமிட்டு நிகழ்த்தப்படுவது. நேற்றும் கட்டுப்பாடுகளை மீறி இருக்கிறாங்க. காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளை மீறி ஒரு ஆம்புலன்ஸ் அந்த நிகழ்ச்சி நடக்கின்ற அந்த இடத்துல இருந்து வெளியே போகணும் அப்படின்றதுக்காக கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே திபு 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 திபுன்னு தொண்டர்கள் வர்றாங்க. புசி ஆனந்த் அந்த கூட்டம், நேற்று நடந்த கூட்டத்துல ஒரு ரசிகர் அல்லது தாவேகா தொண்டர் என்ன செஞ்சாரு? விஜய் சங்கீதாவோட போட்டோவை தூக்கி பிடிச்சாரு. பிடிச்ச உடனே இறங்கி போய் அந்த கூட்டத்திலே அதை நீ பிடிங்க எரிய தெரியுது இல்ல, நீ போய் அங்க முன்னாடி நின்று அந்த வாசல்ல நின்று இது ஆம்புலன்ஸ்க்காக கதவு திறக்கிறோம், நீங்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்க முடியுமா முடியாதா? புசி ஆனந்த் போய் தடுத்தா கேட்பாங்களா மாட்டாங்களா? அதை மீறி பாஞ்சிட்டு வந்துருவாங்களா? ஏன்னா இதை வேணுக்குன்னே விஜய் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான், விஜய் வந்தாலே அலையலையா மக்கள் வர்றாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை கட்டமைப்பதற்காகத்தான் அவர்கள் இப்படி மௌனம் சாதிக்கிறாங்க. இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க, ஒரு இளைஞர் கவலைக்கிடமா மாணவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி, 19 வயது விக்னேஷ்னு. அவரு சாலையில விஜய் வாகனம் வந்துட்டு இருக்குது, அதுக்கு பின்னாடி இதை நிறுத்தவே முடியாதா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். விஜய் ஸ்ட்ரிக்டா ஸ்டேஜ்ல இப்படி வந்தீங்கன்னா அவர்கள் என்னுடைய ரசிகர்களும் கிடையாது, என்னுடைய தொண்டர்களும் கிடையாது, நீங்கள் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இது அநாகரிகமானது, கூட்டத்துக்கு வாங்க, கட்டுப்பாடோட நடந்துக்குங்க அப்படின்னு விஜயால் அறிவுறுத்த முடியுமா முடியாதா? விஜய் அப்படி ஒரு சடங்குத்தனமா கூட பேசுவதற்கு தயாரா இல்ல. சும்மா 10 வாரத்துல ஒரு வாரத்தை சொல்லிட்டு கிளம்பிடுறது. அதுவும் ஆமா, வராதீங்க யாரையும் பின்னாடி, ஆமா இல்ல ப்ரோ வராதீங்க ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி விழுந்து சாகுறீங்க ப்ரோ அப்படின்னு வீட்டுல கிளம்பி வர்றப்பே வாய்க்கரிசி போட்டு வராதீங்க ப்ரோ அப்படின்னு பேசலாம்ல. ஆனா இவர் பேசுவதற்கு தயாரா இல்லை. ஏன்னா விஜயினுடைய அந்த இமேஜ், தேவதூதன் வந்தாலே என்ன நடக்கும்? ஆட்டு மந்தைகள் எல்லாம் அவரை நோக்கி ஓடி வரணும். இப்ப வர்றப்போ 1-2 ஆட்டு மந்தை சாகிறதை பற்றி தேவதூதனுக்கு என்ன கவலை? தேவதூதன் சாகிறத பத்தி தான் ஆட்டு மந்தைகள் கவலைப்படணும். ஆட்டு மந்தைகள் சாவறதை பத்தி தேவதூதனுக்கு எந்த கவலையும் இருக்க போறதில்ல. அதை தான் விஜய் செய்யறாரு. இப்ப அவருடைய வாகனம் வருது, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. வர்றப்ப சாலை ஓரம் ஒரு காவல்துறை வாகனம் நிக்குது. அந்த வாகனத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆகுது. அதுலதான் விழறாங்க. அந்த காட்சி எவ்வளவு பதைக்கிற காட்சி. அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அதை வச்சும் பொய் செய்தி. எப்படி சூரஜ் அந்த வெயில் தாங்க முடியாம சரியான ஏற்பாடுகள் இல்லாம சேலத்தில் இறந்து போறார், உடனே மாரடைப்புன்னு கிளப்பி விட்டானுங்களோ, எப்படி கரூரில் 41 பேர் இறந்த உடனே அது திமுக சதி அப்படின்னு கிளப்பி விட்டானுங்களோ, அதே மாதிரி காவல்துறை வாகனம் ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ரிவர்ஸ் வந்ததுனாலதான் இந்த ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னு ஒரு பொய்யான வீடியோவை தயாரித்து இவர்கள் வெளியிடுகிறார்கள். ஆனா காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை கைது செய்தா? இப்ப வரைக்கும் கைது செய்யல. பதிவை போட்டவன் அந்த பதிவு எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே, எல்லாருக்கும் ரீச் ஆன உடனே எக்ஸ் பக்கத்துல இருந்து டெலிட் பண்ணிட்டு ஓட்டான். வெறும் ஃபேக்ட் செக் மட்டும் தான் பண்றாங்களே ஒழிய இது போன்ற பொய் செய்திகள் பரப்புபவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. விஜயும் இதை பற்றி மேடையில் பேசுவதற்கு தயாராக இல்லை. அந்த இளைஞர் 19 வயது இளைஞர், அவர் பேர் விக்னேஷ்.
பிகாம் படிக்கிறாராம். காலேஜுக்கு போறேன், அவங்க அப்பா கொடுத்த பேட்டியில இருந்தா இதெல்லாம் சொல்றேன். காலேஜுக்கு போறேன்னு வந்து கிளம்பி வந்திருக்கிறாரு. அப்புறம் இங்க இந்த விஜயை பாக்குறதுக்கு வாகனத்துல வேகமா வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து காலேஜுக்கு போகாம போய் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமா, அவர் வந்து மனம் வெறுத்து வந்து பேசுறாரு. ஒரு அப்பா வந்து எந்த அளவுக்கு மனம் வந்து பேச முடியுமோ, எங்கப்பா சொல்ற பேச்ச கேக்குறாங்களா, பொய் சொல்லிட்டு வர்றாங்களே, இவனா 41 பேர் செத்தப்பயே எட்டி பார்க்காதா இந்த ஆளு, இவரா நம்மள வந்து காப்பாத்த போறாரு அப்படின்னு மனம் வெறுத்து வந்து பேசுறாரு. அவர் அப்படி பேசிய பிறகும் இப்போது வரை ஊடகங்கள்ல ஏதாவது செய்தி வந்துச்சா? உடனே விஜய் வந்து போன் பண்ணி அந்த அப்பாவுக்கு ஆறுதல் சொன்னாரு, பையன்கிட்ட வந்து பேசினாரு, கட்சிக்காரர்களை அனுப்பி நிதி உதவி செய்தார், ஏதாவது ஒன்று வந்து நடந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. இன்னும் அந்த அப்பா வந்து சொல்றாரு, இவன் இந்த கட்சிக்காரன் தான் நம்மளை வந்து பார்க்க போறான், நம்ம உழைச்சாதான் சோறு. ஏற்கனவே அவங்க மனைவி, அதாவது இந்த விக்னேஷினுடைய தாயாருக்கு ஒரு 12 லட்சம் ரூபாயில ஒரு ஆபரேஷன் வந்து நடந்திருக்குது தனியார் மருத்துவமனையில, காவேரி ஹாஸ்பிட்டல்னு சொல்றாரு. இப்ப மீண்டும் தனியார் மருத்துவமனையில அட்மிட் பண்ணி இருக்கிறாரு. இப்ப 2 லட்சம் ரூபாய் கட்டணும்னு வந்து சொல்றாங்க. காசே இல்ல, நான் வந்து ஒரு பால் வியாபாரி, எல்லாத்தையும் வித்துதான் கட்டணும், என்ன பண்றது, பிள்ளைங்க வந்து இனிமேலாவது திருந்தணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலையில தான் பெற்றோர்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் தன் குடும்பத்தையே பார்ப்பதற்கு தகுதியற்ற நபர், பொதுமக்கள் செத்தாலும் வருத்தம் தெரிவிக்காத நபர், கவலைப்படாத நபர், குடும்பத்தில் வந்து இவ்வளவு பிரச்சனை அப்படின்னாலும் தன்னுடைய மனைவியே ஆபாச ஐடிவிங்க வச்சு அட்டாக் பண்ற இந்த நபர், இன்னும் கட்சி நிர்வாகிகள், திருச்சியில கட்சிக்காரங்க இறந்து போனாங்க, விஜய் வந்து என்ன பண்ணாரு, அவர்கிட்ட இரங்கல் அந்த செய்தி குறிப்பு வாங்குவதற்கே எல்லாரும் சோசியல் மீடியால அவரோட மல்லு கட்ட வேண்டியதா இருக்குது. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குறதுக்காக என்னென்ன முயற்சிகள்லாம் வந்து இந்த RSS சங்கி கூட்டம் வந்து தமிழ்நாட்டுல செஞ்சுட்டு இருக்குன்றத ஒரு ஆவணப்படமா திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் அப்படின்ற பேர்ல வந்து அறக்கழகம் ஊடகம் சார்பா தோழர் தவம் மற்றும் தமிழ்தாசன் ஆகிய இருவரும் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. பெரும் நிதி நெருக்கடியில தான் இந்த ஆவணப்படம் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த ஆவணப்படத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதுல போய் அந்த ஆவணப்படத்தை பாருங்க, உங்க ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாம திரையில தெரியிற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச நிதி உதவியும் வந்து அவங்களுக்கு செய்யுங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறான், அந்த வீட்டையே வந்து கூட்டு வந்து ஓட்டு போட வைப்பான், அந்த குடும்பத்தையும் ஓட்டு போட வைப்பாங்க, விஜய் இருக்கிறான் விஜய் இருக்கிறான் அப்படின்றாங்க. ஆனா போற நிலைமை பார்த்தா விஜயால வீட்டுக்கு ஒரு மரணம் தான் ஏற்படும் போல அந்த மாதிரியான ஒரு கொடூரமான சூழல் நோக்கி தான் டிவிகேவோட தொண்டர்கள் அவங்க குடும்பங்கள் வந்து அனுபவிச்சிருக்கு. ஆமா, வீட்டுல ஒரு விஜயும் இருக்கிறாங்கல்ல, அவங்க பேரண்ட் வந்து உஷாரா இருக்கணும். அவங்கள வந்து இந்த மாதிரி கூட்டம்னா வீட்டை பூட்டி வச்சு வீட்டிலே இருறா அப்படின்னு வைக்கணும். இல்லைன்னா அவன் உயிருக்கும் உத்தரவாதம் இல்ல. நீங்க நம்பி அவனோட விஜய் கூப்பிடுறான் அப்படின்னு விஜய் கூட்டத்துக்கு போனீங்கன்னா அவ்வளவுதான். தேவதூதன் வந்து அவரை பாத்தீங்களா, தேவதூதன் மாதிரி கையை தூக்குறாங்க அப்படின்னு இங்க ஊடகங்கள்ல உட்காந்து எல்லாம் விஜய்க்கு வந்து பொழிப்புரை கொடுத்துட்டு இருப்பானுங்க. ஆனா நீங்க தான் மார்ச்சோரியில வந்து உட்காந்துட்டு இருக்கணும். இத வந்து பல முறை சொல்லியாச்சு, இவர்கள் வந்து திருந்தின பாடு இல்லை. ஆனா விஜய் வந்து ஆணித்தனமா அழுத்தம் திருத்தமா சொல்றாரு ஸ்டேஜ்ல, இது எங்களுக்குள்ளான உணர்வை வந்து யாரும் உள்ள போக முடியாது, யாரும் பிரிக்க முடியாது, இது வந்து அப்பா அம்மா சென்டிமெண்ட், தம்பி சென்டிமெண்ட், அந்த மாரி ஒரு உறுதியான சென்டிமெண்ட். இது வந்து மற்றவங்க தான் எலெக்ஷன். எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவுல வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. இது ஒரு அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு. இது சும்மா ஒரு எலெக்ஷனுக்கு வந்த உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. இது எவ்வளவு டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மற்றவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. And it is not an ordinary emotion. It is a powerful oceanic emotion. எங்களுக்கு இது ஒரு எமோஷன்ன்றாரு. என்ன எமோஷன் அது? வார்த்தைலாம் சொல்றாங்களா? அதாவது அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, தங்கச்சி தம்பி உறவு, இப்படின்னு வந்து ஒரு ரைமிங்கா வந்து சொல்றாரு. இந்த அம்மா புள்ள உறவு, அப்பா பையன் உறவு விஜய் குடும்பத்துல எந்த அளவுக்கு நாறிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நான் பேச விரும்பல. எந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட நபராக விஜய் இருக்கிறார் அப்படின்றத அவருடைய குடும்பத்தினரே இன்றைக்கு உலகத்திற்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டி விட்டார்கள். ஆனா இவர் சொல்றாரு, இது ஒன்றும்
ஆர்டினரி எமோஷன் கிடையாது, இது வந்து ஓசியானிக் எமோஷன் அப்படின்றாரு. என்னடா அந்த ஓசியானிக் எமோஷன்னா வீடியோஸ் வந்துருச்சு சமூக வலைதளத்துல, அதுவும் நம்ம சொல்ல முடியாது, அதையுமே நம்ம சொல்ல முடியாது. அத நேயர்களே நீங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அந்த ஓசியானிக் எமோஷன்னா அது என்ன பாண்டு, ஆமா அது என்ன பாண்டு அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கங்க. பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. அதாவது எங்க அண்ணன் வந்து எவ்வளவு வேணாலும் வச்சுக்குவாரு, அத பத்தி நீங்க யாரா கேக்குறதுக்கு அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறி, தற்குறின்னு சொன்னா அதுக்கும் பல பேருக்கு வந்து காயப்படுது. ஒரு ஆச்சரியக்குறி வந்து சொல்றாங்க. இதுதான் அவர்களுக்கு இடையிலான எமோஷன். இந்த எமோஷன் வந்து எப்படி உருவாகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இது விஜயின் மீது ரசிகர்கள் இருக்கலாம், எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்கிறாங்க. ரஜினிக்கும் இப்படி வந்து மண்டையெல்லாம் ரஜினி மாதிரி தேய்ச்சிக்கிட்டு செவுத்துல தேய்ச்சிக்கிட்டு இருந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதே போல MKT அவருக்கு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார், அவருக்கு இந்த மாதிரி ரசிகர்கள், கமலுக்கு இந்த மாதிரி ரசிகர்கள், எல்லாருக்குமே இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா உயிரையே தன்னுடைய தலைவனுக்காக கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது இல்ல, அது இவர்களால் மோட்டிவேட் செய்யப்படுறது. இப்ப ஜெகதீஷ் பழனிசாமியை தான் இதுல மீண்டும் மீண்டும் பேச வேண்டியதா இருக்குது. இணை பொருளாளராக இருக்கக்கூடிய ரூட் நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி அவரு ஒரு ஆடியோ வெளில வந்துச்சா இல்லையா, அண்ணனை கரூர்ல முடக்க பார்த்தாங்க, சிபிஐ வந்து முடக்க பார்த்தாங்க, அடுத்து ஜனநாயகனை வந்து முடக்கிட்டாங்க, அப்படி இந்த நெரேட்டிவ்ல அதுவும் இவங்க சங்கீதா மேடம் அடிச்சிடாதீங்க அப்படின்னு. ஆனா இப்படி மோட்டிவேட் பண்ணா அவனுக்கு அடிக்காம இருப்பானுங்களா? எல்லாரையும் இல்ல, அது சில பேர்கிட்ட வந்து அவங்கள அடிக்காம பேசணும், சில பேர்கிட்ட அவங்கள காலி பண்ணு, ஆமா அது மூலியமா விஜய் நல்லவர்னு எக்ஸ்போஸ் ஆகட்டும், ஆமா அப்படின்ற மாதிரியான பல கல்குலேஷன் இருக்குது. ஆமா, மேல இருந்து இந்த நெரேட்டிவ் வந்து கீழே இறக்கப்படுது. இப்ப இறக்கப்படுறப்ப இந்த நெரேட்டிவ்காக எல்லாரும் இவன் என்ன இவ்வளவு பண்றது, நம்ம என்ன ஒரு படி மேல போய் அந்த ஆட்டிடியூட் பாருங்களேன், எங்க தலைவர் வந்து இது பண்ண மாட்டாரா அப்படின்னு அந்த ஆச்சரியக்குறி வந்து சொல்றது இருக்குது இல்லையா. இது மேலிருந்து கட்டி அமைக்கப்படுகின்ற அந்த நெரேஷன், அந்த நெரேஷனுடைய வெளிப்பாடு தான். அதுல போட்டி நடக்குது. இப்ப பல விஜய்கள் வந்து இருக்கிறாங்கல்ல, ஸ்டேஜ்ல விஜய் பெர்ஃபார்ம் பண்றாரு, மேடையில வந்து எந்த இடத்துல அழணும், எந்த இடத்துல சிரிக்கணும், ஓவர் டீலிங் அப்படின்னு எங்க வந்து சவுண்ட வந்து ஏத்தணும், அது எவ்வளவு செயற்கையா இருக்குன்னு பாருங்களேன். சும்மா ஆறுதல் சொல்றதெல்லாம் தெளிவான அரசியல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஹம்பக் அரசியல். அரசியலுக்கு வந்துட்டா கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் அரசியல் கிடையாது. உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இது எதிரிங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்மளை சுற்றி அத்தனை சதிகள். அதில் முக்கியமான சதி என்ன தெரியுமா? இதை பாரு, ஒன்று நீ இல்லைனா நான் இல்லைனா நீ இல்லைனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். இப்படி விஜய் மேல பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி கீழே இருக்கிறவங்களும் மைக்க பார்த்துட்டா நம்ம எப்படி இன்னும் தூக்கலா பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து நான் பரீட்சையை விட்டு வந்துட்டேன், இங்க பாருங்க 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன், இப்படி இதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஆர்கானிக்கா போய் நிருபர்கள் பேட்டி கேட்கும்போது கொடுக்கறது இல்ல, செட் பண்ணி வச்சிருக்குதா முன்னாடி? அதெல்லாம் இல்ல, செட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம் என்னன்னா, இப்படி இயல்பாகவே அவர்களை வந்து தூண்டுவது. இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ஒரு படம், இது பத்திரிகையாளர் எழிலரசன் இந்த ஃபார்முலாவை நம்மள்ட்ட, இந்த ரூட் மாஃபியாவை அழகா விளக்கி இருந்தாரு. ஒரு திரைப்பட பாடல் விஜய் இது வந்து வருது அப்படின்னா ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு அதற்கு வந்து டான்ஸ் ஆடி ஒரு 5 பேர் சேர்ந்து ரீல்ஸ், இன்ஸ்டால, சோசியல் மீடியால வந்து பரப்பி, ஓ விஜய் ரசிகன்னா நம்ம இதெல்லாம் பண்ணும் போல, விஜய்க்கு நம்மகிட்ட அன்பை காட்டணும்னா நம்ம இப்படிதான் செய்யணும் போல அப்படின்னு மாடல்ஸை வந்து உருவாக்குறது, ஒரு மாதிரியை உருவாக்கி அதன் மூலமாக தூண்டுவது. இது சொல்லாமலேயே வந்து ஆச்சரியக்குறிகள் இந்த மாதிரி தற்குறித்தனமான வேலைகளை வந்து செய்வாங்க.
உண்மையிலேயே வந்து அந்த சகோதரி வீட்டுக்கு போனா வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல புத்தி சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அது எப்படி எங்க கிட்ட காசு இருக்குது இல்லாதவனே வைக்கும் போது உங்ககிட்ட எங்கம்மா காசு இருக்கு, காசு அவர்கிட்ட தானே இருக்கு, அவர்கிட்ட இருக்குது, அவர் உங்ககிட்ட குத்து உங்ககிட்ட செலவு பண்ண சொல்ற மாதிரி அதுதான் அந்த ஓஷனிக் எமோஷன். ஆமா, அதான் அந்த ஓஷனிக் எமோஷன். ஜெகதீஷ் பழனிசாமி, ஜான் ஆரோக்கியசாமி இப்படிப்பட்ட கூலிகளால் கட்டி எழுப்பப்படுகின்ற எமோஷன் தான் இந்த எமோஷன். போன ஸ்டேஜ்ல வந்து சொன்னாரு, படத்துல சர்க்கார் படத்துல விஜய் சொன்னாரு ஒரு விரல் புரட்சி அப்படின்னு, அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு 1-2 கூட்டத்துக்கு முன்னாடி விஜய் வந்து பேசினதா ஞாபகம். இது வந்து விசில் புரட்சி அப்படின்னாரு. இப்ப இதுதான் இப்ப இந்த அம்மா இந்த ஆச்சரியக்குறி பேசியிருக்கிறாங்கல்ல, இதுதான் விஜய் அண்ணா விரும்புகின்ற ஒரு விசில் புரட்சியா நான் வந்து பாக்குறேன். தமிழ்நாடோட உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரே தலைவர் நான் தான், இல்ல ஒரே ஆள் நான் தான், உண்மையான பிரதிநிதி நான் தான். அந்த அடிப்படையில் தான் நான் அதை அப்படி சொன்னேன்னு சொல்றாரு. அதே மாதிரி இது வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் தானே, அசம்பிளி எலெக்ஷன் தானே, டெல்லிக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லியிருந்தேன். அது உடனே இவங்க வந்து பாஜக ஆதரவா இவர் பேசிட்டாருன்னு திரிக்கிற வேலையை வந்து பாத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த மறுபடியும் அந்த பிஜேபி எதிர்ப்புன்றது தேவை. உடனே நம்ம சிறுபான்மையின சகோதரர்கள் மத்தியில இவங்க வந்து பொய்ய பரப்புறாங்க. ஆமா, வழக்கமா ஒரு இது வச்சிருப்பாங்க, ஏமாத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏமாறுறத இப்ப நிறுத்திட்டாங்க. அப்படி திமுகவோட அந்த உருட்டுக்கு இப்ப அவங்க ஏமாறுதல்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மறுபடியும் பிஜேபி எதிர்ப்புன்றது ஒன்று தேவையற்றதுன்றது தான் அதுல இருந்து ப்ரூவ் பண்ண வராரு. அதை எப்படி எடுத்துக்கு இல்ல, இது ரொம்ப தெளிவா நம்ம ஏற்கனவே அவர் வேலூர் பேசிய போதும் சரி, அதே போல சேலத்தில் பேசிய போதும் இதே கருத்தை வெளிப்படையாவே சொல்லிட்டாருங்க. சீமான் இப்படி வெளிப்படையாக நிலைப்பாடு எடுப்பதற்கு அவருக்கு வந்து ஒரு 15 ஆண்டுகள் அந்த மாதிரி வந்து ஆயிருக்குது. அதுக்கு பிறகுதான் RSS கூட்டத்தில் விஜில் அப்படின்ற RSS கூட்டத்துல போய் அவர் வந்து வெளிப்படையா நாங்க பிராமண கட்டப்பாறை எடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு வெளிப்படையாக அந்த நிலைப்பாட்டை எடுத்து விட்டார். சேலத்துல இதே பேசினாரு, அதை விட தெள்ள தெளிவாக வேலூர்ல பேசிட்டாரு. இது என்ன, NDA வெர்சஸ் தமிழ்நாடுனா என்ன, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுனா என்ன அப்படின்னு வெளிப்படையாக விஜய் பேசினார். அதனுடைய நீட்சியாகத்தான் இன்னைக்கும் வந்து அதை அம்பலப்படுத்தினாங்க எல்லாருமே. நம்மை போலவே இவர் பாஜகவினுடைய ஒரு பி டீம், பாஜகவினுடைய பி டீம் சொல்லக்கூடாது, இவர் பாஜகவினுடைய A டீம், பி டீம் வந்து சீமான், சி டீம்கள் தான் மற்ற டீம் எல்லாம். அப்ப இவர் நேரடியாக பாஜக RSS ஒரு கைக்கூலியாக ஒரு அடியாளாக இருக்கிறார் அப்படின்னு வேலூர் கூட்டத்தினுடைய பேச்சை எல்லாரும் அம்பலப்படுத்தி பேசினாங்க. நம்மளே அது குறித்து பேசணும். இப்ப அதனுடைய நீட்சியா விஜய் வந்து என் பேச்சை திரிச்சிட்டாங்க. விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே பிரதிநிதியா, உண்மையான ஒரு பிரதிநிதியா நாம மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் அப்படி நான் சொன்னேன். அப்புறம் அந்த தேர்தல் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு வர்சஸ் ஸ்டாலின் சார், அதாவது விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சார், அதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன். இது தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல், இதை ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உடனே விஜய் வந்து பாஜகவுக்காக பேசுறாரு அப்படின்லாம் திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரெகுலராக ஒன்று பண்ணுவாங்கல்ல, நம்மளுடைய சிறுபான்மை சகோதரர்களை பயமுறுத்தி ஒரு ஏமாத்து வேலை ஒன்று செய்வாங்கல்ல, அது இனிமே அவங்களால தொடர்ந்து செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் என்ன பேசினாலும் அதை திருச்சி பேசுறது, அந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன பேசுன வேலூர்ல, உன் பேச்சை யார் வந்து திரிச்சா? உனக்கு மனசாட்சியே இல்லாம பச்சை பொய்ய கீழே இருக்கிற தற்குறிகள் தான் வந்து நீ எதை சொன்னாலும் கை தட்டுவாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களும் அப்படிப்பட்ட ஏமாளிகள் அப்படின்னு வந்து விஜய் நினைக்கிறாரு. இப்படி சரி, நீ வந்து திரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டல்ல, நீ அடுத்து வந்து கிழிச்சு கீரையை நட்டு இருக்கணும்ல. என்ன பேசின பாஜக எதிர்ப்பு, ஆனா அவங்க மாத்தி பேசிட்டாங்க, நான் பேசுறது பாஜக எதிர்ப்புன்னு அப்படி பேசணும்ல, அதையாவது பேசியிருக்கணும். நான் இப்ப சவால் விடுறேன் மோடிஜி, நான் இப்ப சவால் விடுறேன் அமித்ஷாஜி, ஏதோ ஒண்ணு நீ பேசியிருக்கணுமா இல்லையா? நடிப்பதற்கு கூட தயார் இல்லாத ஒரு அயோக்கியன் தான் இந்த விஜய் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்றது வந்து அது ஒரு உண்மை,
அது ஒரு யதார்த்தம். தமிழ்நாட்டின் மீது ஒரு முற்றுகை போரை பாஜக உள்ளும் புறமுமாக எல்லா புறத்தில இருந்து நடத்துறாங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன சொன்னாங்க? போன கூட்டத்துல எரியிற நெருப்புல திமுக எண்ணெயை ஊத்துது அப்படின்னு இவரு கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம திமுக தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் போல விஜய் பேசினார். இப்ப திருப்பரங்குன்றம் விவகாரத்துல என்ன நடந்துட்டு இருக்குது? 28ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து பதில் சொல்லணும். திருப்பரங்குன்றம் மலை மேல அந்த சர்வே கல் இருக்குது இல்ல, தர்காவிற்கு அருகில் உள்ள சர்வே கல்லில் நான் 5 பேரை அனுப்பி பூஜை நடத்த வேண்டும் அப்படின்னு நீதிபதி காட்டமா பேசுறாரு. செய்வியா மாட்டியா, செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு கலெக்டர்ல இருந்து அனைத்து அதிகாரிகளையும் வந்து கட் அண்ட் ரைட்டா நீதிமன்றத்தில் இருந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் பேசுறாரு. அது பண்ணவங்க கண்டெம்ட்ட வந்து நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு வெளிப்படையாக, அதாவது எப்படி இரவோடு இரவாக பாபர் மசூதிக்குள் ராமர் சிலையை வைத்து விட்டு திடீர்னு ராமர் அவதரித்து விட்டார் அப்படின்னு ஒரு பொய்யை கட்டுக்கதையை பரப்பினார்கள். அதிகாலையில் வந்து பார்த்த கே நாயர் என்கின்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் மாவட்ட நீதிபதி அதை வந்து அங்கீகரிக்கிறாரு. நீங்க பூஜை நடத்தலாம், மசூதிக்குள் ராமருக்கு பூஜை நடத்தலாம் அப்படின்னு அவர் வந்து அதை அனுமதிக்கிறார். பிற்காலத்தில் அந்த நீதிபதி ஜனசங்கத்தில் RSS இணைகிறார், வெளிப்படையா இணைகிறாரு, பதவியும் MP ஆனாருன்னு நினைக்கிறார். இப்படி அந்த சம்பவம் அப்படிதான் நடைபெற்றுச்சு. இதுலயும் பாருங்களேன், ஏங்க இதுல நீதிபதி அடுத்து என்ன ஆவார் அதை பத்தி நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பல. ஆனா இதனுடைய நோக்கம் என்ன? அது சர்வேக்கள் தான் அப்படின்றதுக்கு அனைத்து ஆதாரங்களையும் வெளியிட்டுட்டாங்க. இப்ப நம்ம வழக்கறிஞர் வாஞ்சிநாதனே அத்தனை ஆதாரம், அது ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை கொடுத்த ஆதாரமே வெளியிட்டுட்டாரு. வெளியிட்ட பிறகும் ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு இருக்கின்ற சூழலிலும் அவர் வந்து நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சட்டவிரோதமாக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஒரு தீர்ப்பை கொடுத்து பூஜையை நடத்தியே தீரணும். இதனுடைய நோக்கம் என்ன? இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? தேர்தலுக்கு முன்னாடி அந்த கலவரம் அங்க நடந்தே ஆகணும், அங்க இருக்கின்ற தர்காவை இடித்தே ஆகணும். இவங்க போய் சும்மா பூஜை பண்ணிட்டு வருவாங்களா? ராம ரவிக்குமாரும் மற்றவர்களும் போய் இப்படித்தானே வந்து நாங்க வழிபாடு நடத்ததான் போறோம்னு சொல்லிட்டு தானே போய் பாபர் மசூதியை இடித்து தள்ளினாங்க. இப்ப தீர்ப்பு கூட வந்துச்சு. 5 நீதிபதிகள், அதுல 3 நீதிபதிகள் வந்து இன்றைக்கு ஒருத்தர் வந்து ரஞ்சன் கோகாய் MP ஆயிருக்கிறாரு. இன்னொரு நீதிபதி அவர் வந்து இஸ்லாமியர் நசீர்ன்னு நினைக்கிறார், அவர் ஆந்திர பிரதேசத்தினுடைய கவர்னர் ஆனார். இப்படி எல்லாம் வந்து நடந்துச்சு. ஆனா அதுல இடித்தவர்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும்ல. பாபர் மசூதி அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் அப்படின்னு வந்து அதை வந்து முடிச்சு வச்சாங்க. இப்ப கண்ணுக்கு முன்னால் இன்னொரு பாபர் மசூதி சம்பவம் நம் வாழும் காலத்தில், நம்ம அன்னைக்கெல்லாம் வந்து அந்த நிகழ்வு வந்து நமக்கு தெரியாது, நம்ம அப்ப குழந்தையா இருந்திருப்போம், பலரும் பிறக்காம இருந்திருப்போம். நம்முடைய காலத்தில் நாம் இதை வந்து கண்ணு முன்னாடி பாக்குறோம். இன்னொரு பாபர் மசூதியை, இன்னொரு அயோத்தியா, இதை நாங்க மாத்தியே தீர்வோம் அப்படின்னு எச் ராஜா பேசுறாரு. அந்த சம்பவம் இப்படி கொடூரமான விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு பேசக்கூடாது அப்படின்றது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். இல்ல, நீங்க இவ்வளவு சூரிசா சொல்றீங்க, அது உண்மை நிரூபிக்க, அது பொய் நிரூபிக்க அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன உதாரணம்? டெல்லி வந்து ஒரு ஃபேக்டரி கிடையாது, கிரிக்கெட் மேட்ச்ல கூட டெல்லியால வந்து தமிழ்நாட்டை தோக்கடிக்க முடியாதுன்றாரு. தமிழ்நாட்டு அணி டெல்லி அணியா? கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான். CSK வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம TVK தான். இல்ல, அதான் நான் பேட்டியில வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ஒரு கிரிக்கெட் மேட்சும் இதுவும் ஒன்னா. கிரிக்கெட் மேட்ச்ல, ஒரு IPL மேட்ச்ல அம்பையரு எல்லாமே அதுக்கு பின்னாடி சூதாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மேட்ச் வந்து நடக்கிறப்ப எப்படி நடக்குது? பார்வையாளர்களுக்கு எல்லாமே நியாயமா நடக்கிறது போலதானே நடக்குது. அந்த மேட்ச்ல வந்து வெற்றி தோல்வி 2வது. ஆனா இந்த மேட்ச் இருக்குது இல்ல, இந்த ரியல் மேட்ச், இதுல வந்து எப்படி நடக்குது? அம்பையரான தேர்தல் ஆணையம் அது பாஜகவுக்கு ஆதரவா இருக்குது. SIR பேர்ல தமிழ்நாட்டில் 70 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். அதை பத்தி ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாரா விஜய்? SIR பத்தி ஒரு வீடியோ போட்டாருங்க, அந்த வீடியோ இருக்குதுங்க. தயவு செய்து விஜய் ஆதரவாளர்களே, இல்ல விஜய் ஆதரவாளர்களை கூட விட்டுருங்க, விஜய்க்கு முட்டு கொடுக்கின்ற முற்போக்காளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களை பார்த்துதான் நான் கேட்க விரும்புறேன். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? SIRன்னு வெறும் வாக்குரிமையை பறிப்பதல்ல, குடியுரிமையை பறிப்பதற்காக இந்த ஞானேஷ்குமார்
தமிழ்நாடு தான் எல்லாத்துலயும் முன்னுதாரணமா இருக்குது அப்படின்னு கூச்சமே இல்லாமல் 74 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு இப்ப அவர்களுடைய குடியுரிமை பறிப்பார்கள். வாக்குரிமை என்பது வாக்குரிமை ஒருத்தனுக்கு இந்தியாவில் இல்ல அப்படின்னா குடியுரிமை கிடையாது. அப்படித்தான் இந்திய அரசியலமைப்பு. அப்படித்தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை இவர்கள் திருத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற சூழலில் மனசாட்சியே இல்லாம எஸ்ஐஆர் பத்தி ஒரு வீடியோ போடுறாப்புல விஜய். ஒரே ஒரு வார்த்தை, சரி நேத்து கூட்டத்துல எஸ்ஐஆர் பத்தி ஒரே ஒரு வார்த்தை, ஏன் நீ பேச மாட்ற? எஸ்ஐஆர் பத்தி போட்ட வீடியோல பாஜக என்றோ தேர்தல் ஆணையத்தின் பாசிச நடவடிக்கை என்றோ ஒரு வார்த்தை கூட கிடையாது. அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும், அந்த ஃபார்மை எப்படி ஒப்படைக்கணும், திமுக வேணும்ட்டே நம்மளுக்கு ஃபார்ம் தர பாத்துக்குது அப்படின்னு அதுவும் திமுக சதியா? எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்க. அதுதாங்க திரும்ப திரும்ப நம்முடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். பாசிச பாஜகவா சுயமரியாதை தந்தை பெரியாரின் சுயமரியாதை மிக்க தமிழ்நாடா அப்படின்றதா இந்த போராட்டம், இந்த போர். ஆனா இதை எப்படி இது வெறும் தேர்தலில் மட்டும் இந்த போர் கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகும் இந்த சண்டை நடந்துதான் தீரும். ஏன்னா சங்கிகள் அவ்வளவு தாக்குதல்களை தொடர்ச்சியா தமிழ்நாட்டின் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மோடி போய் மதுரையில பேசுறாருங்க, மண்டேலா நகர்ல போய் பேசுறாரு. என்ன சொல்றாரு மோடி? அதை நீங்க பாத்தீங்கல்ல, கோயிலுக்கு உள்ள போனாரு. போனா உண்மையிலேயே ஒரு நிஜமான பக்தன்னா என்ன பண்ணுவாரு? கருவறைய பார்த்து நீண்டு, சரி நடிக்கிறதுனா கூட நீங்க நீண்டு விழுந்து எதையோ ஒண்ணு பண்ணுங்க, ஆனா ஒரு பட்டு வேட்டியை விரிச்சு அந்த பட்டு வேட்டியில படுத்து கீழே விழுந்து கும்பிடுறாரு. அந்த பட்டு வேட்டி யாரு தெரியுங்களா? எடப்பாடி. அவங்களுடைய மானம் மரியாதையெல்லாம் உருவி வேட்டியா விரிச்சுதான் படுத்து கும்பிட்டு இருக்கிறாரு. அந்த மோடி மேடையில சொல்றாரு, நியாயமற்ற முறையில திமுக அரசு திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்ற விடாம தடுத்துட்டாங்க. பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் இறந்துட்டாரு. கண்டிப்பாக முருகன் வென்றே தீர்வார் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே முருகனுக்கும் சிக்கந்தருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இதை பற்றி ஏன் விஜய் வாயை திறக்க மாட்டாரு? இப்படி இந்த போர் வெளிப்படையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப ஒருத்தன் இந்த டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு பேசாத, மோடி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு பேசாத, இது விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் பேசு, தமிழ்நாடு வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு பேசு. என்னடா தமிழ்நாடு வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னா இவரு தான் விஜய் தான் தமிழ்நாடா? இப்படி சொல்வது இது யாருக்கு ஆதரவான நிலைப்பாடு அல்லது யாருக்காக விஜய் செய்கின்ற அசைன்மெண்ட்? இல்ல, அதுதான் கேள்வி. அதுல ஒரு முரண்பாடு இருக்குது. இப்போ காங்கிரஸ் ராகுல் காந்தியே ஒரு சிறந்த தலைவர்ன்றாங்க. இவங்க கட்சியில இருக்கிறவங்களா சிறந்த தலைவர்கள் ராகுல் காந்தியே சொல்றாங்க. ராகுல் காந்தியா இருக்கட்டும், இல்ல மூத்த தலைவர்கள் காங்கிரஸ்ல யாரா இருக்கட்டும், இல்லையா இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சியில இருக்கட்டும், ஸ்டாலின் தான் இருக்கிறதுலே பாஜக எதிர்க்கிறதுல ஒரு முன்னணிய நபரா இருக்கிறாரு. சரியான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாரு, உறுதியா இருக்கிறாரு பாஜகவுக்குள்ளன்றாங்க. ஆனா மத்த எல்லாரையும் ஆதரிப்பாங்க, மத்த எல்லாரும் யார பாராட்டுறாங்களோ அவங்க மட்டும் இவங்க பாஜகவோட கள்ள கூட்டணி, கள்ள உறவு, கள்ள டீலிங்ன்றது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் புரிதல். உண்மையிலேயே காங்கிரஸில் உள்ள சில சங்கிகளும் விஜய் ஆதவர்ஜுனா இந்த கும்பலுக்கும் இருக்கிறது தான் அண்டர் கிரவுண்ட் டீலிங். அதிமுக இன்னும் பல பேர் வர போறாங்க. இல்ல அதிமுக நம்ம ஏன் சொல்ல வரல, அதிமுக இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், திமுக இருந்து இருக்கலாம். ஏன்னா எங்க மக்கள் சக்தி இருக்கோ கண்டிப்பா வரும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா நான் சொல்றேன், இன்னும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் தாவே கட்சியில் சேருவாங்க. What are you saying? கண்டிப்பா அது நடக்கும். நீங்க பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. நீங்க இது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்ல, திமுக சிட்டிங் அமைச்சர்கள் இருக்கிற 2 அமைச்சர்களே சேருவாங்க. இது பிப்ரவரி மாசம் நடக்கும். வேற அது அப்பட்டமா தெரியுது. இந்த டீலிங்க நேத்து கூட்டத்துல வீராவேசமா கூட்டணி கட்சிகள் வேற டார்ச்சர் பண்றாங்க, இந்த விஜய் வேற டார்ச்சர் பண்றான், முதல்வரால தூங்க முடியலையா அப்படின்னு சொல்றாரு. நீ நேற்று ஈவினிங் சிஎம் 5 விரலையும் காட்டி கதம் கதம் அப்படின்னு முடிச்சுட்டாப்ல. அப்படி ஆனா விஜய்க்கு அவ்வளவு நப்பாச. ஏற்கனவே என்ன பேசினார் விஜய்? அதெல்லாம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசுற மாதிரி தானே இருக்கு. ஆமா, உண்மையிலேயே விஜய் முதல் கூட்டம் விக்கிரவாண்டி மாநாட்டுல நம்மோடு சிலர் வருவார்கள் இல்லையா, அவர்களுக்கு நாம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர வேண்டும் இல்லையா, நம்ம மட்டுமே ஜார்ஜ் கோட்டையில ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில உட்கார்ந்தா மத்தவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க இல்லையா, இப்படி எல்லாம் உருட்டினாரு. இலவு காத்த கிளியா திருமாவளவன் வருவாரு, அடுத்து கம்யூனிஸ்டுகள் வருவாங்க, எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா இலவு காத்து காத்து கடைசியில காங்கிரஸ் அங்க இருக்கிற கிரீஸ் சோடங்கர், மாணிக் தாக்கூர்ஜி, அப்புறம் ஜோதிமணிஜி,
அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி ஜி, இந்த ஜிங்க எல்லாம் வந்து ஒரு சிக்னல் கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த சிக்னல்ல டோட்டலா நேத்து அதை பண்ணிட்டாரு ஸ்டாலின், பண்ணிட்டாரு. இப்ப கதறிட்டு இருக்கிறானுங்க. இதையும் எங்க தலைவரை பார்த்தா காப்பி அடிச்சாரு. இல்ல அவருக்கு இவங்க காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம் விட்டுருங்க, திமுக இருந்தே சில அமைச்சர்கள் வர போறாங்க. அதை வச்சு வெளிப்படைய 2 அமைச்சர் வர போறாங்க பாருங்க. திமுக இருந்து எல்லாம் பேசுறாங்க. இந்த காமெடியை விட இன்னொரு காமெடி ஞாபகம் இருக்கா? ஓ அவரும் வர்றாரா? ஓ அப்ப கூட சேர்ந்து இவரும் வராரா? ராஜ்மோகனும் நம்ம லயலா மணியும். இந்த 2 பேரும் வந்ததுக்கே சிலருக்கு வந்து தூக்கமே இன்று வரைக்கும் வரல. குளிர் ஜுரம் வந்துருச்சாமே. ஆமா, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்ததுக்கே இப்படி. நேத்து செய்திகள்ல பாக்குன்ற பொழுது இன்னும் பல பேர் வர போறாங்க, ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. அதாவது என்னன்னா எல்லா கட்சியிலுமே எப்படியோ வந்து உருட்டுனாங்க. விஜய் என்னென்ன பில்டப் கொடுத்தாரு, நம்ம போட்ட பாம் வெடிச்சிட்டு இருக்குது திமுக கூட்டணியில அப்படின்லாம் பேசினாரு. கடைசியில என்ன நடந்துச்சு? விஜயே அவருக்கு பெட்டக்ஸு கீழே வந்து பாம் வச்சுக்கிட்ட மாதிரி தான் ஆயிருச்சு. யாருமே வரல. அனாதையாக, அரசியல் அனாதையாக மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட விஜயை ஆதரிப்பதற்கு தயாராகாத நிலையில் தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் ஒரு 0 அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு. சீன போர்தந்திரி, போர்க்கலை அப்படின்ற சுன்சூட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் வந்து சொல்றாரு, வெற்றியை உறுதி செய்து விட்டு களத்திற்கு செல்பவன் தான் ஒரு சிறந்த வீரன் அப்படின்னு. கிட்டத்தட்ட வந்து ஸ்டாலின் வந்து இன்றைக்கு அதை வந்து செஞ்சிருக்கிறாரு. இன்னும் தேர்தல் ஆணையம் இந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் பார்த்தாதான் தெரியும் இந்த நிலைமை அப்படியே நீடிக்குமா இல்ல என்ன ஆகும்னு. இப்படி உண்மையில் கதற வேண்டியது விஜய். ஆனா வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படின்ற மாதிரி, தனக்கு வலிக்காத மாதிரி இல்ல அவர் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாரு. எப்படி படுதுன்னா, ஒரு அதாவது வெள்ளை எல்லாமே வந்து டிஎம்கே கூட்டணியில வந்து சக்சஸ்ன்ற மாதிரி காட்டுது. பணம் போட்டதா இருக்கட்டும், 5000 ரூபாய், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கும்போது வேற எதுவும் என்ன சொல்றது, வேற எதுவும் இல்ல அது டிஸ்கிரெடிட் பண்றதுக்கு. அப்படியே தனக்கான ஒரு எமோஷனை வெளிப்படுத்தி ஆகணுன்றதுதான் போன கூட்டத்தில் அழுதுதா இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும். எடப்பாடி ஏன் அழுதாரு? இதயக்கணி பார்த்துலாம் இப்படி எதுவுமே வரலையே. நம்மளும் வந்து அங்க கொடி தெரியுது பாரு, அவரு வரப்போறாரு இவரு வரப்போறாருன்னு அவரு ஸ்டேஜ்ல பேசினாரு, ஒன்றும் நடக்கல. அடுத்து விஜய் அழுதது காரணமும் அதான், எதுவுமே நடக்கல. ஒரு எமோஷனலா நேத்து கூட அதை தான் வந்து விஜய் அவருடைய ஸ்டேஜ்ல திரும்ப ஆமா அதை வந்து ட்ரை பண்றாரு. ஆனா உண்மையில் விஜய் வந்து இப்ப 0 ஆகியிருக்கிறார். ஜானவரேகியசாமி, ஆதவ் அர்ஜுனா, இப்படி பலரும் அவங்களோட அசைன்மெண்ட்டை, பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்டை அவங்க கிளியரா வந்து முயற்சி பண்ணாங்க. விகடன் கூட்டத்தை போட்டு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தக வெளியீடு விழா போட்டு இவருக்கு விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு ஒரு தூண்டில் போட பார்த்தாங்க. அவரு சிக்கல. விக்கிரவாண்டி மாநாட்டுல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒண்ணு கிளப்பி விட்டா விசிகாவுக்குள்ள வெடிக்கும் அப்படின்னு பார்த்தாங்க, எதுவும் நடக்கல. அடுத்து காங்கிரஸுக்கு எல்லாத்துக்கும் போட்டாங்க. எப்படியாவது இந்த கூட்டணியை, திமுக கூட்டணியை வந்து உடைக்க வேண்டும், திமுக தோற்க வேண்டும், அதிமுக வந்து ஆட்சிக்கு வர வேண்டும். இதுதான் அவங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும், அதுதான் அவர்களுடைய நோக்கமா இருந்தது. அது இப்போது அந்த திட்டம் வந்து முறியடிக்கப்பட்டு இருக்கிறது இப்போது வரைக்கும் அப்படின்றதா நிலவரமா இருக்குது. இப்ப இதுல விஜய் வந்து சொல்றாப்புல என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு வந்து பேசக்கூடாது அப்படின்னு. இப்ப பீகார்ல என்ன நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய, ஏற்கனவே மகாராஷ்டிராவில் இதுதான் நடந்தது. ஏக்நாத் சிண்டே அப்படின்ற ஒரு கைக்கூலியை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த கட்சியை 2ஆ உடைச்சு அங்க இன்னைக்கு ஏக்நாத் சிண்டே வந்து ரப்பர் ஸ்டாம்பா தூக்கி வீசிட்டாங்க. இங்க எப்படி ஓபிஎஸ் தூக்கி வீசினாங்க, ஆனா அவர் வந்து திமுகவோட போய் ஒட்டிக்கிட்டாரு. ஏடிஎம்கேவுக்கு இதுதான் வந்து நடக்க போகுது. நேத்து தேஜஸ்வி யாதவ் அவரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது பாருங்கள், தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு என்ன நடந்தது பாருங்கள். இப்ப நிதிஷுக்கும் அதே தான் நடக்குது. நிதிஷ வந்து தூக்கி அவரை ராஜ்யசபா பதவி, அவரை ஒன்றிய அமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க போல. அவரை இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி ஆவதற்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டாரு. இப்ப நேரடியாக அங்கு பாஜக ஆட்சி வரப்போகிறது. இந்த திமுக ஆட்சி, இந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றால் என்ன நடக்க போகுதுன்னா, அதிமுக பாஜக கூட்டணி வென்றாலும் மோடி அந்த மதுரை கூட்டத்திலே சொல்லிட்டாரு,
என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ட்டாரு. எடப்பாடி நாங்க தனிப்பெரும்பான்மையில கிழிக்க போறோம் அப்படின்னு மேடையில சொன்னாரு. எடப்பாடி கிழிச்சதை உடனே மோடி கிழிச்சு போட்டாரு. மறுமையில நிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கும் அதுதான் இப்ப இந்த சீட்டு பிரியறதே எப்படி இருக்க போகுதுன்னா, இது கூட்டணி ஆட்சி தான். ஒருவேளை பாஜக, இது என்டிஏ கூட்டணி தானே அவங்க திரும்ப திரும்ப சொல்றது. இப்ப இங்க அதிமுக பாஜக கூட்டணி வென்றாலும் பாஜக தான் தமிழ்நாட்டை ஆள போகிறது. விஜய் ஒருவேளை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒருவேளை விஜய் வென்று விட்டார் அப்படின்னா என்ன நடக்க போகுது? ஒண்ணும் இல்லைங்க, கரூர் ஸ்டாம்பேடு சிபிஐ ஒரு 2 நாள் விசாரிச்சாங்க. அதுக்கு முன்னாடியாவது வந்து பாசிசமா பாயாசமா ஒரே ஒரு இடத்துல மதுரை கூட்டத்துல நரேந்திர மோடிஜி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொன்னாரு. இந்த 2 நாள் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு அப்படி இந்த தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லினே பேசக்கூடாது, பாஜக வெர்சஸ் தமிழ்நாடு பேசக்கூடாது அப்படின்ற இடத்துக்கு விஜய் வந்து விட்டார் என்றால் இவர் ஆப்ரேட் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்ப சுசித்ரா நிறைய பேர் வந்து வீடியோ போடுறாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. விஜய் வந்து இன்னொருத்தர் தான் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் நில்லுனா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு அப்படின்னு. இந்த சித்து விளையாட்டில் வந்து மோடி அமித்ஷா கும்பல் வந்து கைதேர்ந்தவர்கள். அவங்க வந்து அப்படின்னா வந்து விஜய் வந்து எல்லாமாவும் மேடையில் இன்று நடித்து கொண்டிருப்பதை போல ஆட்சியிலேயே அந்த வேலையை செய்வார். இப்ப கூடவே இருக்கிறார் அருண்ராஜ், யாரு ஐஆர்எஸ் அதிகாரி. உடனடியா அவரை வந்து பணியில இருந்து விடுவிச்சு விஜயோட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்கள். அதே போல நிர்மல்குமார், யாரு ஒரு பக்கா RSS நிர்மல்குமார். ஆதவ அர்ஜுனா சொல்லவே தேவையில்லை. இப்ப அவங்க மாமியார் வந்து நேரடியா எடப்பாடியோட சேர்ந்துட்டாங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு இடி கேசஸ் வந்து அவ்வளவு இருக்குது, ஆனாலும் இன்னும் சுதந்திரமா இருக்கிறாருன்னா பாருங்களேன். இப்ப KN நேரு அவர் மேல வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. அடுத்தடுத்து திமுக மேல, செந்தில் பாலாஜிக்கு அடுத்து எல்லாரையும் ஸ்கெட்ச் போடுறதுக்கான எல்லா வேலையும் பாஜக செய்து. ஏன் ஆதவ அர்ஜுனாவை சும்மா விட்டு வச்சுக்கிட்டு இருக்குது? விசிகாவில் அவர் இருந்தப்ப ரைடு விட்டாங்கல்ல, ஏன் அவர் வந்து டிவிகேவுக்கு போன பிறகு வந்து ரைடு விட மாட்டுறாங்க? அதுலயே அந்த சூட்சமம் புரிய வேண்டாமா? அப்ப இப்பயே அவர் விஜய் சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் பாஜகவோடோ RSSோடோ அல்லது நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு புரிதலோடு தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. விஜய் ஒருவேளை வென்றாலும் தமிழ்நாட்டில் அமைய போவது பாஜக ஆட்சி தான், RSS ஆட்சி தான். அதான் விஜய் வந்து அவர் அரசியல் வர போறாரு இல்ல வந்துட்டு இருக்க அந்த டைம்ல வந்து நீட் வந்து ஒழிக்கப்படணும், நீட்டால இறந்த மாணவி அனிதாவெல்லாம் அதுக்கு முன்னாடி போய் பார்த்திருந்தாரு. அவர் நடத்த நிகழ்ச்சிகள்ல வந்து நீட் எதிர்த்து பேசினார். குறிப்பா வந்து 12வது 10வதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நீட் எதிர்த்து அவர் பேசியிருக்காரு. ஆனா இன்னைக்கு கூட்டத்துல வந்து அவரு நீட் வந்து ஒழிக்க முடியாது, அது தமிழ்நாடு கையிலே கிடையாது அந்த அதிகாரம், அப்படி தெளிவா தெரிஞ்சும் கொடுத்தாங்க பாரு ஒரு பொய்யான வாக்குறுதி, நாங்க வந்தா நீட்டை வச்சிருவோம்னு சொல்லி திமுக பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு பொய்யான வாக்குறுதி, அப்படி தமிழ்நாடால அது முடியாது. இவரும் டெல்லியை பத்தி இவர் பேச மாட்டாரு, டெல்லிக்கே இவர் போறது கிடையாது, தமிழ்நாட்டில் தான் இவர் ஆட்சி முடியாது. அப்ப இவராலும் முடியாது. இப்போ நீட்டை வந்து கை விட்டுறணும், நீட் ஒழிப்புன்றத கையை விட்டுறணும், நீட்டை ஏத்துக்கணும்ன்றதான் அவரு சொல்ல வரதா? நான் ஏற்கனவே சொன்னதுக்கு விஜயே கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் தான் இது. நீங்களே குறிப்பிட்ட மாதிரிதான் என்னென்ன சீன் போட்டாரு. அம்பேத்கர், பெரியார், கல்வி தான் முக்கியம், நீட்டை வந்து ஒழிக்கணும், கல்வியை மாநில பட்டியலுக்கு வந்து கொண்டு வரணும், இத்தனை உருட்டையும் வந்து உருட்டினாப்ல. ஆனா நேற்று வெளிப்படையாக தன்னோட ஸ்டாண்ட விஜய் நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன். மாநில அரசால் முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் வந்து நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா, எவ்வளோ பெரிய ஒரு மோசடி இது! கேட்டா நாங்க தான் முன்மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க, மோசடி ஆட்சி. பின்னாடி வந்து மறைச்சு வச்சுட்டு இருந்த அஜெண்டாவை முன்னாடி எடுத்து விஜய் வந்து நீட்டிட்டாரு. ஒரு மாநில அரசால் முடியவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிப்புன்னு சொல்லி ஆகா ஆகா அப்படின்னு வந்து ஒரு பெரிய காமெடி பண்ணிட்டு தான் வந்து பேசுறாரு. உண்மையிலேயே அதுக்கு அவ்வளவு பேர் கைதட்டுறாங்களே, அவங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணுமா வேணாமா? இதே விஜய் ஸ்னோலின் வீட்டுக்கு போனாரு, அவருடைய அரசியல் வாழ்க்கை ட்ராக் ரெக்கார்ட்னா இதுதான். அனிதா வீட்டுக்கு போனாரு. நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் மணிகண்டன் வீராசாமி தெளிவா சொன்னாரு, அதுக்கு எல்லாமே நாங்க தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோம், எப்படி போகணும், எந்த டைம்ல போகணும், எங்க நிக்கணும், எங்க உட்காரணும், எப்படி எமோஷனை காட்டணும்,
அப்படின்றத நாங்க தான் எழுதி கொடுத்தோம் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். முன்னாடி அவர்கிட்ட ஓரளவுக்கு ஜெனியூன் ஆட்கள் இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி அவர் கூட்டு போய் வச்சிருக்காங்க. ஆமா, இப்படி அவரு போய் பார்த்துட்டு வந்து கண்ணீர் எல்லாம் வடிச்சு இவர் ஏதோ பெரிய உத்தமர் போல வந்து நடிச்சாரு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை யோசிச்சு பாருங்களேன், மாநில அரசால் நீட்டை ஒழிக்கவே முடியாது அப்படின்னு பாஜக சொல்லுது. அதற்கு பிறகு யாரு சொல்றாங்கன்னா சீமான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க எல்லாருமே டாக்டர் ஆயே ஆகணுமா, வேற படிப்பே படிக்க மாட்டீங்களா? அப்ப நாங்க கேக்குறோம், நீ என்ன முதலமைச்சர் ஆயே தீரணுமா, நீ ஊர்ல போய் மாடு மேய்க்க வேண்டியதானே? எல்லாரும் சீமானை பார்த்து கேட்டாங்களா? அதே போல விஜயும் அதே குரலில் கேட்கிறாரு, நீட்டை ஒழிக்கவே முடியாது. இந்த குரல்கள் தான் வேறு வேறு, கருத்துக்கள் ஒரே கருத்து, நீட்டை ஒழிக்கவே முடியாது. ஏன் முடியாது? நீட்டை 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு அரசு இருக்குது. அது யாரா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், யாரா, எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவரும் தீர்மானம் வந்து போட்டாரு. அந்த தீர்மானத்தை என்ன பண்ணாங்கன்னா குடியரசுத் தலைவர் நிராகரிச்சுட்டாங்க. நிராகரித்ததை வெளியில் சொல்லாமல், அந்த மசோதாவுக்கு கையெழுத்து போட முடியாதுன்றத வெளியில் சொல்லாமல் 21 மாதங்கள் வந்து ரகசியமா எடப்பாடி வந்து வச்சிருந்தார். 2017 நிராகரிக்கப்பட்டு 2019 தான் அது வெளியே தெரியுது. சட்டமன்றத்தில் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் வந்து அந்த பிரச்சனையை முன் வச்சு உள்ளேயே குரல் கொடுத்தாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செஞ்சாங்க, போராட்டங்கள் நடத்தினார்கள். அதற்கு பிறகு 7.5 அப்படின்னு அரசு பள்ளியில் படித்து வர்ற மாணவிகளுக்கு நீட் மூலமா வந்து ஒரு இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அந்த மசோதாவுக்கும் ஆளுநர் வந்து கையெழுத்து போடல. பன்வாரிலால் புரோஹித் அவரும் இப்படி ஆய்வெல்லாம் போய் பாத்ரூம் எல்லாம் எட்டி பார்த்து அசிங்கப்பட்ட ஒரு நபர். அந்த பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் கொடுக்கல. அன்றைக்கும் ஆளுநர் மாளிகைக்கு வெளியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அனைத்து கட்சிகளையும் வந்து கூட்டி, குறிப்பா இந்தியா கூட்டணி, இன்றைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இவங்க எல்லாரும் அன்றைக்கு போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகுதான் ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்தாரு. இந்த அரசு அமைகிறது. அமைந்த உடனே முதல் முறை ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. அந்த தீர்மானத்தை ஆளுநர் வந்து திருப்பி அனுப்புறாரு ரவி. 2வது முறையா ஒரு மசோதா அனுப்பப்பட்டால் அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கணும். ஆனா ஒப்புதல் அளிக்காமல் அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு, உள்துறை அமைச்சகத்துக்கு, உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுச்சு தமிழ்நாடு அரசு கிட்ட. தமிழ்நாடு அரசு எல்லா விளக்கத்தையும் வந்து கொடுத்தாங்க. நீட் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையில்லை, இது எப்படி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய மருத்துவ கனவை சிதைக்கிறது, இங்க எப்படி 20-30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆண்டுதோறும் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்து போயிருக்கிறாங்க, அதை எல்லாத்தையும் வந்து இவரு ஏ.கே. ராஜன் நீதியரசர் அவர் வந்து ஆய்வு செஞ்சு இது எவ்வளவு கொடூரமானது அப்படின்றத கொடுத்தாரு. அதன் அடிப்படையில தான் இந்த மசோதா போட்டாங்க. அந்த விளக்கங்களை எல்லாம் வந்து கொடுத்தாங்க. கொடுத்தாலும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தரவில்லை. இதுக்கு மட்டும் இல்ல, இது மாதிரி 20 மசோதாவுக்கு ஒப்புதல் தராம ரவி கொஞ்சம் வச்சிருந்தாரு, கொஞ்சம் குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து இருந்துச்சு. அதுக்கு எதிராக தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அதுல 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, தமிழ்நாட்டை சார்ந்த நீதிபதி மகாதேவனும் இன்னொரு நீதிபதியும் 30 நாளில் இருந்து 3 மாதத்திற்குள் ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், அது சட்டமாக்கப்பட வேண்டும், இது மாநில அரசினுடைய இறையாண்மைக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. ஆனா அதை எப்படி ஒன்றிய அரசு நேர்த்து போக செஞ்சது? அந்த தீர்ப்புக்கு எதிராக தான் வந்து பேசுறாரு ஜெகதீப் தன்கர். நீங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்துவீங்களா? இப்படியான வார்த்தைகள்லாம் வந்து அன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் வந்து பேசினாரு. அதே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து எனக்கு இதுல சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து அந்த உத்தரவையே நீர்த்து போக செய்தார்கள். அப்ப மாநில அரசிற்கு அதிகாரம் இருக்குது. நீட் விலக்கு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புனா ஒப்புதல் கொடுக்கணும். இப்ப ஒப்புதல் கொடுக்காமல் இருப்பது பாஜக அரசு, மோடி அரசு, இந்த ஒன்றிய அரசு. அவர்களை பற்றி நேத்து ஸ்பீச்ல கூடங்க ஒரே ஒரு வார்த்தை நீ வந்து பாஜக, மோடி, RSS ஒரே ஒரு வார்த்தை விஜய் பேசினாரா? ஆமா, மாநில அரசுக்கு இந்த உரிமையே முடியவே முடியாது. நீ யாரு? நீ என்ன சட்ட மேதையா? உனக்கு என்ன தெரியும்? நீ எப்படி இதை சொல்லலாம்? அப்ப இது பாஜகவினுடைய குரல், RSS குரல். அதை தான் இவர் வந்து புரொபகண்டா பண்றாரு. இதுல மட்டுமா? இன்னொன்னு, பழிக்கு மேல பழி போடுறாங்களாம். கரூர் தொடங்கி ஜனநாயகன் வரைக்கும். இது இந்த PR ஏஜென்சி மூலமா ஒரு ஆடியோ பரவுனுச்சு இல்ல, அதனுடைய நீட்சி தான் விஜய் வந்து மேடையில பேசுறது. இந்த சதி கோட்பாடு இதை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்களாம்.
இவங்க ஒய்ஃப்ல இருந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண வச்சிருவாங்களாம். ஸ்டேஜ்ல வந்து கரூர்ல இருந்து ஜனநாயகன் வரைக்கும் இப்ப வரைக்கும் நம்மளை பழிக்கு மேல பழி போட்டு நம்மளை வந்து முடக்க பாக்குறாங்க. ஆனா ஜனநாயகன்ல வந்து சிலர் நமக்கு வந்து குரல் கொடுத்தாங்க. முதலமைச்சர் வந்து பூசி மெழுகி ஒரு குரல் கொடுத்தாரா, பட்டும் படாம. ஆமா, பட்டும் படாம. பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் நீ படவே இல்ல மிஸ்டர் விஜய் ப்ரோ, நீங்க எங்கேயாவது பட்டீங்களா ப்ரோ? நீங்க கொஞ்சமாவது பட்டு சொல்ல வேண்டியதானே. இப்ப வரைக்குங்க அவங்க நேத்து விஜய் அதை பேசியிருக்கணுமா இல்லையா? நீ சிஎம்க்கு நன்றி சொல்ற. சிஎம் என்ன ட்வீட் போட்டாரு? சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது, கடுமையான கண்டனங்கள். இது பூசி மொழிகி போடுற பதிவா? விஜய் என்ன அப்படி அறுத்து கிழிச்சாரு? விஜய் என்ன பேசினாரு? எங்க ஏதாவது ஒரு ஐடி, டிவிக்கு ஐடிக்கள், ஃபேக் ஐடியில கூட இவங்க வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. இதுல வந்து விஜய் நாங்க தான் சிறுபான்மையினருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி யாரேனும் நம்பினால், அல்லது முற்போக்காளர்கள் நல்லா முட்டு கொடுக்கிறார்களே, சில வாடகை வாய் பத்திரிகையாளர்கள் வந்து முட்டு கொடுக்கிறாரு, விஜய் கிழிச்சிருவாரு, விஜய் அப்படி இப்படின்னு முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு யாராவது நம்பி போட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களே அவங்க தலையில மண்ணெழுகி போற மாதிரி. நீங்க போட்டு நீங்க புதக்குழியில சிக்கினா பரவாயில்ல, எங்களையும் இழுத்து கொன்றாதீங்க அப்படின்றதான் நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய கோரிக்கை. ஆனா அவரு வந்தாருன்னா இதுவரைக்கும் தீராத பல பிரச்சனைகள், காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியார் அணை பிரச்சனையா இருக்கட்டும், தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால சுட்டுக் கொல்லப்படுறது, இல்ல படகுகள் பறிமுதல் செய்யப்படுறது, இப்படி பல பிரச்சனைகளும் வந்து யூனியன் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவங்க தான் அதுல டிசிஷன் எடுக்க முடியும். ஆனா அந்த பல பிரச்சனைக்கு வந்து இவங்க சடங்குன்னு கடிதம் எழுதுறாரு. ஆனா நான் வந்தேன்னா உணர்வுபூர்வமா அவங்க ஏத்துக்கிற அளவுக்கு அதுதான் இவரு சொன்னாரு. முதல்வர் கடிதம் எழுதிட்டு தூங்கிட்டாராம். சீமான் தான் சொல்லுவாரு இல்ல, நான் வந்து ஆளுநர் மாளிகையை பூட்டிடுவேன், அங்க கரண்ட்டை வந்து கட் பண்ணிடுவேன், பாத்ரூமுக்கு வந்து தண்ணியை கட் பண்ணிடுவேன், கக்கூசுல கதற வேண்டி இருக்கும், இப்படியான பேய் கதைகள்லாம் மேடையில சொல்லுவாரு. ஆனா விஜய் ரசிகர்களுக்கு அப்படிப்பட்ட கதையெல்லாம் தேவையில்லை. ஆமா, அந்த அளவுக்கு இல்லாம சிம்பிளா விஜய் வந்து முடிச்சிட்டாரு. சரி, ஏதோ உருட்டி சொல்ல போறாருன்னு பார்த்தா உணர்வு பூர்வமா அழுத்தம் கொடுக்க போற. என்ன நீ உணர்வு பூர்வமா அழுத்தம் கொடுக்க போற? மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு சட்டப்படியான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான உண்மையான உணர்வு பூர்வமான அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு, நமது டிவிக்கு அரசு கொடுக்கும். நீ வந்து ஜனநாயகனுக்கு என்ன அழுத்தம் வந்து கொடுத்த பிஜேபிக்குன்னு அது யாருக்கும் தெரியாதா? வலிச்சிடக்கூடாது அப்படின்னு பார்த்துன்னு பிரெண்ட்ஸ் படத்துல வந்து தேய்ப்பாங்கல்ல செவுத்து, அந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு இதுல அடுத்து காவிரி முல்லை பெரியாறு பிரச்சனை. இவர் விவசாயியா அடுத்த ஜென்மத்துல பிறக்கணும்னு இவருக்கு அடுத்த ஜென்மத்துல நம்பிக்கை இல்லையா? இருந்தால் நான் விவசாய, உங்களை யாரு தடுத்தா? இப்பயே போங்க, கிடைக்காது இல்ல, ஆமா, நெற்கதிர்களை வந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க. விஜய் இப்படி இப்படி சுத்தி சுத்தி, ஓ இதான் நெற்கதிரா அப்படின்ட்டு இப்பயே போய் செய்ய வேண்டியதுதானே. 24 மணி நேரமும் பனையூர்ல படுத்து கிடக்குறதா வேலை. கேட்டா என்னைய முடக்குறாங்க அப்படின்னு. உன்னைய குளிப்பாட்டி சுந்தரா டிராவல்ஸ்ல வந்து கல்யாணத்துக்கு ஒருத்தரை கூட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டு வர்றதே பெருங்கஷ்டமா இருக்குது. அததான் புசி வந்து சொல்றாரு, இவரை இட்டுன்னு போறதே எனக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நீ உன்னைய முடக்குறாங்கன்னு நீ சொல்றது இருக்குல்ல, ஒரு மாநில அரசிற்கு சட்டப்படி உரிமை உள்ள பிரச்சனையவே அது முடியாது அப்படின்னு நீட்டு விவகாரத்தில் விஜய் வெளிப்படையா பேசுறாரு. மீனவர் பிரச்சனை 2 நாட்டுக்கு இடையில பிரச்சனை, என்ன பண்ண போற? இது எவ்வளவு பெரிய பொய். காவிரி முல்லை பெரியார் பிரச்சனையை பத்தி நசன்னு பேச மாட்டாராம். இவருக்கு ROVன்னு தெரியுமா? உள்ள வந்து இறங்கி அந்த என்னது தண்ணியோட டென்சிட்டியை வந்து அளந்து காவிரி பிரச்சனையில உன் கருத்து என்ன, முல்லை பெரியார் பிரச்சனையில உன் கருத்து என்ன, இப்படிலாம் அதெல்லாம் பத்தி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உலக மகா மேதைகளே, ROV, ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க.
சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. இவர் பெரிய வில்லேஜ் விஞ்ஞானி. மக்கள்கிட்ட வந்து அவன் தற்குறிகள்கிட்ட நம்ப வைக்கிறதுக்காக, அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாதுலாம் நினைச்சிடாதீங்க, எல்லாரும் என்னை தற்குறின்னு சொல்ற மாதிரி நான் தற்குறிலாம் இல்லை, புத்திசாலி அப்படின்னு காட்டுறதுக்காக ROV அப்படின்றாரு. என்ன ROVனா ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள். இது வந்து அடி ஆழத்துல போய் அணைகளோட ஸ்திரத்தன்மையை வந்து ஆய்வு செஞ்சுட்டு வந்து சொல்லும். பாத்தீங்களா எனக்கு எவ்வளவுலாம் தெரியும். அதை விடியா காவிரி முல்லை பெரியாறு பிரச்சனை பத்தி உன்னோட கருத்து என்ன அப்படின்னா நசன்னு வந்து அதை வந்து பேசிட்டே இருக்காங்களாம். சரி, என்னதான் தீர்வு சொல்ல வர அப்படின்னா சம்பந்தப்பட்டவர்களிடம் போய் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசி அதை வந்து சரி பண்ணுவேன் அப்படின்றாரு. விஜய் ஏன் முல்லை பெரியாரை பற்றி நேற்று பேசவில்லை? பேசினா கேரளாவில் இருக்கின்ற விஜய் ரசிகர்கள் கொந்தளிப்பார்கள். ஏன் கர்நாடகா பிரச்சனையை பத்தி பேசல? அதுல பாஜகவையும் திட்டணும், காங்கிரஸையும் வந்து திட்டணும். ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் காங்கிரஸோட இருக்குது, நேரடி டீலிங் பாஜகவோட இருக்குது. அப்ப அதை பேசினால் ஆபத்து அப்படின்னு விஜய் வந்து பேசாம நசன்னு இப்படிதான் சீமான்ட்ட வந்து கேட்டாங்க. பாண்டே வந்து ஆரம்ப காலத்துல சீமான் இப்படி ரொம்ப முறுக்கேத்திட்டு இருந்தாருல, அந்த பீரியட்ல தந்தி டிவி பேட்டி நான் பார்த்துருக்கேன். அதுல என்னன்னா இவர்கிட்ட வந்து கேட்பாங்க, சரிங்க எப்படிங்க காவிரியில வந்து தண்ணி வாங்க போறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. கேட்கிறப்போ வந்து நான் இப்படி வந்து வழக்கு போட போறேன், இது பண்ண போறேன், போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதை தான் வந்து எல்லா ரெண்டு கட்சியும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்களே, திமுக அதிமுக. நீங்க எப்படி வந்து மீட்க போறேன்றீங்களே, எப்படி மீட்க போற? அப்செட் ஆகி என்ன தம்பி நீங்க அவங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா? நம்ம இங்க ஆத்த வெட்டுவோம், குளத்தை வெட்டுவோம், அணைய கட்டுவோம், தண்ணி பிரச்சனையே தீர்ப்போம், எதுக்கு ஒரு நாடு கையேந்திட்டு இருக்கணும் அப்படின்னு அவரு சொன்னாரு. இவரு அதெல்லாம் சொல்ல தயாரா இல்ல. சம்பந்தப்பட்டவர்களிடம் என்ன ஹலோ பிரபா ஒயின் ஷாப் போனாரா, தண்ணிய கடையை எப்ப சார் திறப்பீங்கன்னு போன் பண்ணி கேட்க போறாரா? அதாவது ஒரு கடிதம் எழுதுற நடவடிக்கையே ஒரு தவறான நடவடிக்கைன்னு விஜய் பேசுறாரு. போன் பண்ணி பேசணுமா? உரத்தட்டுப்பாடு பிரச்சனையா? அது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா இல்ல அது வந்து சென்ட்ரல் சப்ஜெக்டா, எதுல இருக்குதுன்னு விஜய்க்கு அது கூட தெரியல. உரத்தட்டுப்பாடுக்கு யார் காரணம்? இங்க யாராவது உரத்தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு உரத்தை பதுக்கி வச்சிருக்கலாம் தமிழ்நாட்டுல. ஆனா உரத்தட்டுப்பாடு வந்ததற்கு காரணம் ஒன்றிய அரசு. டெல்டா விவசாயிகள் சமீபத்தில் கூட உரத்தட்டுப்பாட்டை சந்திச்சிங்கல்ல. சில பேர் உரத்தை பதுக்கி வச்சு அதிக விலைக்கு விற்றதா நியூஸ்லாம் கூட வந்துச்சு. நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததும் உரத்தட்டுப்பாடு இல்லாம பார்த்துக்குவோம். அது கூட தெரியாமலா அல்லது ஏற்கனவே நீட்டு மாதிரி தான் இதை மாத்தி அங்க விவசாயிகள்கிட்ட வந்து சீனா போட்டு நான் வந்தா இதை செய்யலாம், பாஜக காரணமோ அதை அழிச்சிட்டே இல்ல, அதுதான் திமுக பேர்ல எழுது அப்படின்னு இவரோட வேலை இல்லை. அதுதானே இவரோட வேலை. இவருடைய சீடர் பிலிக்ஸ் ஜெரால்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் எல்லாமே அப்படிதான். அவர் வீட்டுல குழாயில தண்ணி வரலாவோட வந்து எஜமா பாத்தீங்களா இப்படி குழாயில தண்ணி வரல, ஸ்டாலின் தான் பைப்பை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசுகின்ற அளவிற்கு பொய்களை மீண்டும் மீண்டும் பரப்புறாங்க. வெங்கல சிலை வந்து ஊரா வீட்டு நெய்ய பொண்டாட்டி கையே அப்படின்றத கொஞ்சம் மாத்தி இவர் வந்து சொல்றாரு. உண்மையிலே இதே வாய் தானே கலைஞர் உயிரோட இருக்கிறப்ப கீழே கலைஞர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸ்டேஜில் நின்றுட்டு கலைஞர் நகர்னு வரப்போதான், அங்க எதுவும் பேர் மட்டும் வச்சா பத்தாது, கலைஞருக்கு அங்கங்கெல்லாம் செலவு வைக்கணும், இது என்னோட விருப்பம் அப்படின்னு பேசின வாய் எந்த வாய்? ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்தில் யாருக்கு புகழ் பாட பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். நீ ஏதாவது பெனாயில ஊத்தி தான் இந்த வாயை கழுவணும்னு நினைக்கிறேன். பிஜேபியினுடைய கைப்பாவையாக விஜய் மாறுவதற்கு முன்னாடி இருந்த வாய் இந்த வாய் வந்து விஜய் கலைஞரை கேவலப்படுத்தி பேசுற வாய், பிஜேபி ஆப்ரேட் பண்ற வாய். இதுல இன்னொன்னு அவர் சொல்றாப்புல, நடக்கவே நடக்காது, உங்க அப்பா வேலையே முடியல, நீங்க எப்படி 2வது தடவை ஆட்சிக்கு வரீங்கன்றாங்க. இது மாதிரி ஒரு பொய் இருக்குதா? அடுத்ததும் நாங்க தான்
அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. இந்த சைனாவில் கிரேட் வால் ஆஃப் சைனா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய நீளத்தை விட பெரிய டாஸ்க் இது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. யாராவது இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் மேடையில பொய் சொன்னா உடனே பலரும் சொல்றாங்களே, ஃபேக்ட் செக் பண்ணி போடுவாங்களா மாட்டாங்களா? இது எவ்வளவு பெரிய பொய். 1967 திமுக ஆட்சிக்கு வருது. அண்ணா முதல்வர் ஆகிறார். அதற்கு பிறகு 69 அண்ணா வந்து மரணம் அடைகிறார். கலைஞர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். ஆட்சி 5 ஆண்டு முடிவதற்குள் ஓராண்டுக்கு முன்னாடியே 71 ஆட்சியை கலைத்து விட்டு தேர்தலை சந்திப்பதற்கு தேர்தலை சந்திக்கிறார் கலைஞர். அதுல மீண்டும் 2வது முறையாக ஆட்சிக்கு திமுக வந்தது. 2வது முறையாக திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தவர் கலைஞர். இது வந்து ஒரு ஃபேக்ட். அதுக்கு பிறகு எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சியில தான் 76 அவருடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. இந்த உண்மையை வந்து மறைச்சிட்டு எல்லாரும் 2வது முறை வராது 2வது முறை வராது அப்படின்னு இல்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற தற்குறிகள் குறைந்தபட்சம் இதெல்லாம் பார்த்தாவது எழுதி கொடுக்கணும். பெரிய உண்மையை அது எந்த அளவு கான்பிடண்டா விஜய் பேசுறது இருக்குது இல்ல, அதுதான் மிக மிக ஒரு வெட்கக்கேடு. டிஎம்கே 2வது ஆட்சி வந்துட்டா என்ன பண்ணுவாரு? திரும்பியும் படம் நடிக்க போயிடுவாரு. இல்லைன்னா பனையூரா அல்லது வந்து பட்டினப்பாக்கமா இல்ல வேற எந்த வீடுகள் அப்படின்னு வீடுகளை தேடி அலைந்து அங்க வந்து அமைதியா உட்கார்ந்து இருப்பாரு. அதான் சொல்றாங்களே 8 மணி நேரம்னாலும் செவுத்து பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவரே சொல்லியிருக்காரு, ஆனா வெளிநாடுக்கு போனா போய் சுத்தி எல்லாம் பார்க்க மாட்டேன், நல்ல பால்கனி இருக்க ஹோட்டலா பார்த்து ரூம் புக் பண்ணுவேன். அந்த பால்கனில போய் எனக்கு ஒரு சேர் போதும், சேர்ல உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டே நான் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டிடுவேன், அவ்வளவுதான் எனக்கு. அதைத்தான் அவர் வந்து திரும்ப செய்ய போறாரு. எல்லாமே ஒரு அசைன்மெண்ட் தானேங்க. இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா இது வந்து தாக்கு பிடிக்குமா அப்படின்றது தெரியாத ஒரு விஷயம்தான். உண்மையில் விஜய் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த தேர்தல்ல கண்டிப்பா விஜய் வந்து 0 தான். 0 ஆன பிறகு என்ன பண்ணுவாருன்னா அந்த மாதிரி ஏதாவது பட்னம் பார்க்க வீடா எந்த வீடான்னு பார்த்து ஒரு சேரை போட்டு பால்கனியில வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அடுத்த எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே ஃப்ரெண்ட்ஸ் படத்து கிளைமேக்ஸ் இருக்குது இல்ல, அதுதான் விஜய்க்கான கிளைமேக்ஸாக இருக்க போகிறது. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி அரவிந்த்.